தைப்பூசம் வந்துட்டே இருக்கு. தைப்பூசத்துக்கான ஸ்பெஷல் ஸ்லோகம் ஏதாவது இருக்கா? தைப்பூசம்னா என்ன, என்ன பண்ணுவோம் தைப்பூசம் அப்போ? ஓகே, நம்மளோட தமிழ் மாத கணக்குப்படி தை மாதம்ங்கிறது வந்து 10வது மாதம். இந்த தை மாசத்துல முழுக்கவே எல்லா நாட்களும் ரொம்ப 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 விசேஷமானது. இந்த ரொம்பங்கிறது எவ்வளவுனா போட்டுக்கோ. அதுல இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து தை மாதத்துல வர பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில பூச நட்சத்திரமும் சேர்ந்து வந்தா அதுக்குதான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைப்பூசத்தை வந்து தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது முருகனுக்குரிய ஒரு பெரிய கொண்டாடப்பட வேண்டிய பெரும் நாள் அப்படிங்கிறது வந்து ஜெகஜோதியா. இங்க மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, மலேசியாவா இருக்கட்டும், அந்த சிங்கப்பூரா இருக்கட்டும், இன்னும் அயல் நாடுகளை வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா முருகத்தலத்துல வந்து ஏன் 10 கேவ்ஸ்ல எல்லாம் போனோம் அப்படின்னு கேட்டோம்னா அப்படி ஒரு சீரும் சிறப்புமா இந்த தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். முருக பக்தர்கள் வந்து அப்படியே வேண்டி வேண்டி தவம் இருந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னு. இப்ப நீ வந்து முக்கியமான சோஸ்திரம் கேட்டிருக்க. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு, சரவண மந்திராட்ச சோஸ்திரம்னு. அதுக்கு முன்னாடி பொதுவாகவே இந்த தைப்பூசம் அப்படிங்கும்போது ஒரு இதுக்கும் அந்த அறுபடை வீடுக்கும் எப்படி படை எடுக்கிறாங்க, ஏன் போறாங்க அப்படிங்கிறதையும் முதல்ல பாத்துடலாமே. இப்போ நம்ம வந்து முருகனோட அறுபடை வீடுல எடுத்தோம்னா திருச்செந்தூர் எடுத்துன்னு வந்துட்டோம்னு வச்சு, திருச்செந்தூர் போனாலே இந்த பகைவர்கள் தொல்லை நீங்கும் அப்படின்னு. அதனாலதான் கூட்டம் ஜாஸ்தியா அங்க இருக்கு, மனம் தெளிவடையும் அப்படின்னு. பழனிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ நிலை உயருமா. அது மாதிரி சுவாமி மலைக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஞானம் கிடைக்கும்னு. திருத்தணிக்கு போயிட்டு வந்தா கோபம் தனியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழமுதிர்ச்சேலைக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட நிலைகள் அப்படிங்கிறது நம்ம நிலையை வந்து இருக்கிற நிலையிலிருந்து உயரும் அப்படின்னு. திருப்பரங்குன்றம் அப்படின்னு அங்க போய் வழிபட்டு வந்தா திருமணம் கை கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். சரவண மந்திராட்ச ஷட்க சோஸ்திரம்னு பேரு. பவாய பர்காய பவாத்மஜாய பஸ்மாய மானாத்புத விக்கிரகாய பக்தேஷ்ட காமப்பிரத கல்பகாய பகார ரூபாய நமோ குஹாய அப்படின்னு இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இதை